ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் வறுவல். இது செய்ய தேவையான பொருட்கள்: பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, மராத்தி முக்கு, கடல் பாசி, பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதில் இந்த நார்த் இந்தியன் ஸ்பைசஸோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பட்டையும் லவங்கமும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் டேஸ்டியாக இருக்கும். 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம மசாலா ரெடிக்காக சோம்பு, கருவேப்பிலை, தனியா, காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு, பச்சரிசி இது எல்லாமே தனித்தனியாக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா ஸ்பைசஸும் 1 டேபிள் ஸ்பூன், தனியா மட்டும் 2 டேபிள் ஸ்பூன். 100 கிராம் சிக்கனுக்கு 1 காஞ்ச மிளகாய், அந்த ரேஷியோவில் 1/2 கிலோ சிக்கனுக்கு 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், இதையும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன், கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இது கூட 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணோன்னா சிக்கனோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும், அதுக்காக 2 ஸ்பூன் தயிர். இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டே இதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா மசாலாலாம் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு 1/2 அன் ஹவராவது ஊறணும், அப்போ தான் இந்த எசன்ஸ்லாம் இறங்கி சிக்கன் நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். இது ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சாவே சிக்கன் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 பச்சை மிளகாய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணால் வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரமாக வணங்கிடும். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போய் தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயே மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் போட்டிருக்கிறதுனால மறுபடியும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் போட தேவையில்லை. சிக்கன் ஆட் பண்ணி உடனே தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. சிக்கன் இந்த மசாலாலே பாதி அளவுக்கு வேகட்டும், அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பாதி வெந்துருச்சு. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் கிரேவி தனியாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி தேவையில்லை, வறுவல் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சிக்கன் வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா தேங்காய் கூடவே கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் அரைச்சி ஊற்றினா கிரேவி கொஞ்சம் அதிகமாக வரும். நீங்கள் கிரேவி எடுக்கிறதா இருந்தால் ஃபுல்லாக எல்லா கிரேவியும் எடுத்துடாதீங்க. பாதி கிரேவி எடுத்துகிட்டு பாதி கிரேவியை சிக்கன் கூடவே நல்லா சுண்ட வச்சுருங்க. அப்போனா சிக்கனும் டேஸ்டியாக இருக்கும், கிரேவியும் டேஸ்டியாக இருக்கும். கிரேவி எடுக்கிறதுக்கு முன்னாடி உப்பு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கிரேவி எடுங்க. ஆக்சுவலி கிரேவியே எடுக்காமல் ஃபுல்லாக அப்படியே சிக்கன் கூடவே சுண்ட வச்சுட்டா செம்மையாக இருக்கும். கிரேவி எடுக்கிறதா இருந்தால் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலை தூவிட்டு அப்புறமா கிரேவி எடுங்க. அப்படி கிரேவியை எடுக்காமல் சுண்ட வைக்கிறதா இருந்தாலும் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அப்புறமா பரிமாறுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஆசை தோசை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.